ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா வெங்காய தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்தும் கலந்து செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கொரகொரப்பாக அடித்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மல்லி. இதை லைட்டாக வறுத்துட்டு பொடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தொக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இல்லை கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உடனேயே ஒரு அடித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு இது ஒரு குறைவான தீயிலேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதில் லைட்டாக கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்த 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு தொக்கு பதத்தில் வரட்டும். குறைவான தீயை வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல திக்கான பதத்தில் வந்துருச்சு. நல்ல வெங்காயம் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது கூடவே சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.